ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நாம இந்த கிளாஸ்ல வந்து நாம 13வது எம்சிக்யூ தொடர்பான விடயங்களை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு முதல் வந்து நான் 12 எம்சிக்யூக்களுக்கு தொடர்பான விவரங்கள் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவர்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதே நேரம் வந்து ஒவ்வொரு எம்சிக்யூ தொடர்பான விளக்கங்கள் விவரங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாக இருந்தால், தெளிவுபடுத்த வேண்டுமாக இருந்தால், ஸோ கட்டாயமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஏனைய நபர்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்வதற்காக நீங்க முடிஞ்ச அளவு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? ஓகே, நாம இப்ப 13வது எம்சிக்யூ தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பூலியன் அட்சரகணித விதிகளை பயன்படுத்தி ஒரு சுருக்கக்கூடிய ஒரு வினா உங்களுக்கு தந்திருக்கு. ஸோ நீங்க 4வது அலகுல வந்து பூலியன் அட்சரகணித விதிகள் தொடர்பாக நிறைய வினாக்கள் வந்து செய்திருப்பீர்கள். ஸோ அதுல இந்த 13வது வினாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இலகுவான வினாவாக தரப்பட்டுள்ளது. சரியா? ஸோ இதை வந்து நீங்க பார்த்த உடனே வந்து நீங்க இலகுவாக சுருக்கி இருப்பீர்கள். ஸோ இருந்தும் வந்து நாம இதை எவ்வாறு சுருக்கலாம் என்று சொல்லி சில விடயங்களை வந்து நாம இதுல பார்ப்போம். ரைட்? ஸோ இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு வினாவாக இருக்கும். அதாவது எக்ஸ் bracket x bar plus y bracket வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சுருக்கிய எளிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணே. சுருக்கினா உங்களுக்கு கடைசியா வர அந்த எளிய வடிவம் யாது? ரைட். அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த எக்ஸை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா அந்த எக்ஸ் பாரோட வந்து நீங்க பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இந்த எக்ஸை வந்து நீங்க எக்ஸ் பாரோட பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ் பார்னு கிடைக்கும். ஸோ அதே நேரம் வந்து இந்த எக்ஸை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா இந்த ஒய்யோட வந்து பெருக்கலாம். ஸோ இது இலகுவாக நீங்க இந்த மேத்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ரைட்? ஸோ இவ்வாறு நாம பெருக்கி எழுதும் போதும் நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது எக்ஸை வந்து நம்ம எக்ஸ் பாரோட பெருக்கும் போதும் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் எக்ஸ் பார் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து நம்ம இந்த எக்ஸ் இருக்குதான், இந்த எக்ஸை வந்து நாம ஒய்யோட பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? எக்ஸ் ஒய் வந்து கிடைச்சிருக்கும். இவ்வாறு நாம பெருக்கி எழுதுவதற்கு நாம பயன்படுத்தக்கூடிய விதிகள் வந்து என்னன்னு சொன்னா பரம்பல் விதியை படிச்சிருப்போம். ஸோ நீங்க 4வது அலகுல விதிகள் தொடர்பாக நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இவ்வாறு நாம விதித்து எழுதுவதற்கு நம்ம பரம்பல் விதிகளை வந்து பயன்படுத்துவோம். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த எக்ஸ் எக்ஸ் பார்ன்னு சொல்வது நமக்கு தெரியும் வந்து அது பூஜ்ஜியமாக மாறிடும். இந்த எக்ஸ் எக்ஸ் பார்ங்கிறது நமக்கு என்ன மாறிடும்? பூஜ்ஜியமா போயிடும். போலவும் நமக்கு பூஜ்ஜியமா போயிடும். ஸோ இதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய விதி என்னன்னு சொன்னா நிரப்பி விதியில நீங்க படிச்சிருப்பீங்க. நிரப்பி விதியில வந்து எக்ஸ் எக்ஸ் பார், அதாவது ஒரு கோவை அதனுடைய நிரப்பி வடிவத்தோட வந்து பெருக்கும் போது அது நமக்கு எதுக்கு சமனாக மாறிடும்? பூஜ்ஜியத்துக்கு சமனாக மாறிடும் சொல்லி நீங்க இந்த நிரப்பி விதியில வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதே நேரம் வந்து நமக்கு தெரியும் இப்ப எக்ஸ் ஒய்யை வந்து நம்ம என்ன செய்யறோம்? பூஜ்ஜியத்தோட கூட்டும் போதோ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஒய் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம பூஜ்ஜியத்தோட எந்த பெருமானத்தை கூட்டுறோமோ நமக்கு அதே பெருமானம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் நீங்க இதுல படிச்சிருப்பீங்க. அடையாள விதியில வந்து படிக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்ப கடைசியாக இறுதியாக உங்களுக்கு ஒரு சுருக்கப்பட்ட வடிவம் என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னா இந்த எக்ஸ் ஒய் என்று சொல்லக்கூடிய ஒரு விடை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய வினா பத்திரத்துல வந்து எக்ஸ் ஒய் என்று சொல்லக்கூடிய விடையை பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இந்த 3வது விடையை வந்து நாம தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே, ரொம்ப இலகுவான வினாவாக இருக்கு. ஸோ நாம வந்து அடுத்த வினாவுக்கு வந்து நாம செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.